Hi friends, இது மணப்பெண் சமையல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா சைனீஸ் ஸ்டைல்ல ஒரு பொட்டேட்டோ ஃப்ரை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க சேனலுக்குள்ள போலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு வேணுமோ அந்த அளவுக்கு உருளைக்கிழங்கை நல்லா இந்த ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஒரு கடாய் வச்சுக்கலாம். அந்த கடாயில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா தண்ணி வச்சுக்கோங்க. அந்த தண்ணியில் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்ம எடுத்து வச்சுருக்க உருளைக்கிழங்கை போட்டுற போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். போட்டுட்டு இதை அரை வேக்காடு நீங்கள் வேக வச்சா போதும். இது கூட மஞ்சள் பொடி போட்டுக்கலாம். அடுத்து நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னாக்கா இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு நிறைய இதில் சேர்க்க போகிறோம். ஸோ நீங்கள் பார்த்து போட்டுக்கோங்க. இப்போ இதை கிளறி விட்டுட்டு ஒரு அரை வேக்காடு வேக வச்சா போதும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், நம்ம உருளைக்கிழங்கு வெந்துருச்சு. இப்போ நான் பவுலுக்கு இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுறேன். அதுக்குள்ளே ஒரு சின்ன கப் எடுத்துக்கோங்க. அதில் உங்களுக்கு தேவையான அளவு மைதா மாவு போட்டுக்கோங்க. நீங்கள் எந்த அளவுக்கு உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஏற்ற மாதிரி மைதா மாவு, கார்ன்ஃப்ளவர் ப்ளஸ் 2 ஸ்பூன் அளவு அரிசி மாவு போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறமேட்டு இதுக்கு தேவையான அளவு சில்லி பவுடர் போட்டுக்கோங்க, மிளகு பொடி போட்டுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இதை நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு நீங்கள் கரைக்க போகிறீங்க. இதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ நம்ம தண்ணி ஊற்றி நம்ம கரைச்சிக்கலாம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு நீங்கள் கரெக்டாக கரைச்சிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள், இந்த பதத்துக்கு நீங்கள் கரெக்டாக கரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா நம்ம அரை வேக்காடு வேக வச்சுருக்க உருளைக்கிழங்கை இந்த மாவில் டிப் பண்ண போகிறோம். டிப் பண்ணி எடுத்து பொரிக்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். எண்ணெயில் சிம்மில் வச்சு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லா முறுவலாக கிடைக்கும். பட் இதுக்கு கிறிஸ்பி தேவையில்லை, நம்ம சைனீஸ் ஸ்டைலில் செய்ய போகிறோம். ஸோ கிறிஸ்பி நமக்கு தேவையில்லை ஃப்ரெண்ட்ஸ். இதே மாதிரி நீங்கள் வச்சுருக்க எல்லா உருளைக்கிழங்கையும் போட்டுக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ செஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், நான் இப்போ பொரிச்சு எடுத்துட்டேன். இதுவே நம்ம அப்படியே சாப்பிட்டோன்னா செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதை வச்சு யூஸ் பண்ணி தான் நம்ம சைனீஸ் ஸ்டைலில் நம்ம பண்ண போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நம்ம பொரிச்சு வச்சுருக்க உருளைக்கிழங்கை எடுத்து நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கனாக்கா ஒரு பவுலில் போட்டுருங்க. போட்டுட்டு இதுக்கு ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுருங்க. டொமேட்டோ சாஸ் நல்லா உருளைக்கிழங்கோடு ஊறுச்சுன்னா உங்களுக்கு சூப்பரான டேஸ்ட் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒரு கடாய் வச்சுட்டு அதில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு பட்டர் போட்டுக்கலாம். பட்டர் போட்டுட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா பொடியை நறுக்கி வச்சுருக்க பூண்டு, அதாவது ஒரு 10 பல் இருக்க அளவுக்கு நீங்கள் போட்டால் போதும். எவ்வளோ அளவு எடுத்தாலும் அந்த அளவு போதும். இப்போ நான் எவ்வளோ உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன்னா ஒரு 100 கிராம் அளவுக்கு நான் எடுத்து செய்கிறேன். ஸோ நான் 1 ஸ்பூன் அளவுக்கு பூண்டு போட்டுக்கிறேன். பொடியை நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம் போட்டு நீங்கள் வறுத்துக்கோங்க. ஒரு 15 வெங்காயம் எடுத்துக்கோங்க. இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி துருவல் போட்டுக்கிறேன். அதாவது 100 கிராம் உருளைக்கிழங்குக்கு நான் இதெல்லாம் சொல்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு பச்சை பட்டாணி வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். நிறைய பேருக்கு இது நிறைய பிடிக்கும், சிலவங்களுக்கு பிடிக்காது. இப்போ இதுக்கு தேவையான அளவு மட்டும் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ சோயா சாஸ் சேர்க்க போகிறோம். நான் 1/2 ஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன், ஏன்னா நான் கம்மியாக தான் உருளைக்கிழங்கு செய்கிறேன். அடுத்து இதுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி சில்லி பவுடர் போட்டுக்கோங்க 1 ஸ்பூன். அப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு தனியாக போட்டுக்கோங்க. இந்த டிஷ்ஷுக்கு காரம் அதிகமாக இருந்துச்சுன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு மட்டும் தண்ணி விடுங்க, ஏன்னா பட்டாணி வேகணும் இல்லையா, அதுக்காக. கரம் மசாலா போட்டுக்கோங்க ஒரு 1/2 ஸ்பூன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம வறுத்து பொரித்து ஊற வச்சுருக்க உருளைக்கிழங்கு இதில் சேர்த்துடலாம். இந்த பேஸ்ட்டில் நீங்கள் சேருங்க. நல்லா பேஸ்ட்டாக இருக்கணும், கிரேவி தண்ணியாக இருக்கக்கூடாது. இப்போ நான் மிக்ஸ் கொடுத்துட்டேன். இப்போ உடனே இது ரெடி ஆகிடும். தண்ணி இல்லை, எல்லாமே வெந்துருச்சு. ஸோ நான் இப்போ ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ நான் ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், செம்ம டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இது நீங்கள் எதுக்கும் சைட் டிஷ்ஷாகவே வச்சுக்க மாட்டீங்க. செய்யும் போதே கண்டிப்பாக உங்கள் பிளேட் காலி ஆகிடும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இதில் எதுவுமே அன்ஹெல்தியாக நம்ம சேர்க்கவே இல்லை, மைதா மாவு மட்டும் நம்ம சேர்த்துருக்கோம். உங்களுக்கு மைதா வேணும்னா நீங்கள் கட் பண்ணிவிட்டு நீங்கள் கடலை மாவில் கூட செய்யலாம். ஆனால் மைதா தான் செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால் நீங்கள் உங்களுக்கு எந்த ஃபேவரான மாவு இருக்கோ அந்த மாவை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். பட் மைதா உங்களுக்கு ரியல் டேஸ்ட்டு கொடுக்கும். அதனால தான் நான் மைதா போட்டிருக்கேன். நீங்கள் மைதாவை கம்மி பண்ணிவிட்டு கார்ன்ஃப்ளவர் மாவு கூட நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கலாம். அரிசி மாவு கிறிஸ்பிக்காக நம்ம சேர்க்குறோம். ஸோ நீங்கள் உங்களுக்கு எது தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அளவு எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த ரெசிபி நான் கண்டிப்பாக இதை விட பெட்டராக சூப்பராக டேஸ்ட்டாக கொண்டு வரேன் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக பார்க்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். உடம்பை பார்த்துக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் செம்ம டேஸ்டியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். பாப்பாங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.